குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன். Always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இன்னைக்கு நவம்பர் 18 லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய பர்த்டே. கிட்டத்தட்ட 20 வருஷங்களை கடந்தும் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த டாப் ஆக்ட்ரஸா இருந்துகிட்டு இருக்கிற நயன்தாரா அவங்களுக்கு ஆரம்பத்துல நடிக்க வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி எல்லாம் தான் ஃபுல்லா பேச போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2003 நயன்தாரா ஆக்டிங்ல டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க காலேஜ் படிக்கும் போதே மாடலிங்கையும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதை பார்த்த டேரக்டர் ஒருத்தர், அதாவது மலையாளம் டேரக்டர் ஒருத்தர் 2003 அவங்கள படத்தில் நடிக்கிறதுக்காக கேஸ்ட் பண்றதுக்கு கேக்குறாங்க. மனசினக்கரே அப்படிங்கிற அந்த படத்துல கேஸ்ட் பண்றதுக்காக அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க முதல்ல நோ சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பெருசா நடிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க முதல்ல தவிர்த்துட்டாங்க. எகெயின் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிட்ட வரும்போது பெருசா அதுல ஹோப் இல்லைனாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி நடிக்கிறாங்க. அண்ட் அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையுது. அதுக்கப்புறமா 2004 2 மலையாள படம் பண்றாங்க. அதுல ஒண்ணு மோகன்லால் அவர்களோட நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்குது. அந்த 2 படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்ச உடனே 2005 அவங்க தமிழ்ல டெபியூ ஆகுறாங்க. ஹரி அவர்களோட டைரக்ஷன்ல ஐயா படத்தோட மூலமா அப்பவே கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவங்கள பத்தி பெருமையா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கிரௌட் அட்ராக்ட் பண்ற பவர் இருக்கு அப்படிங்கறதையும் எழுதுறாங்க. அண்ட் 2005 பிவாசு அவங்களுடைய வைஃப் மனசினக்கரை படம் பார்த்து நயன்தாரா அவங்கள பிவாசு அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த படம் தான் சந்திரமுகி. கிட்டத்தட்ட 800 நாட்களுக்கு மேல அந்த படம் ஓடும்போது அதுக்கப்புறமா நயன்தாரா ஹேட் நோ டர்னிங் பேக். 2011 வரைக்கும் அவங்க வந்து பீக்லயே இருக்காங்க. இதுக்கு நடுவுலயே நயன்தாரா 2006 தெலுங்குலயும் டெபியூ ஆகுறாங்க. தெலுங்குலயும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆக்ட்ரஸா எமர்ஜ் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட அந்த 2005 இருந்து 2011 வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு எல்லாத்துலயுமே டாப் ஹீரோயினா இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் 2011 அவங்க ஒரே ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் பேரு ஸ்ரீ ராமராஜ்யம். அதுல அவங்க சீதாவா நடிக்கும் போது பலரும் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க, போர்க்குடி தூக்குறாங்க, நயன்தாரா அவங்கள பர்சனல் அட்டாக் பண்றாங்க. இவங்க இந்த ரோலை பண்ணலாமா, அது வந்து ஒரு காடஸ்கான ரோல், நயன்தாரா எப்படி பண்ணலாம், இவங்க இப்படி நடிச்சிருக்காங்க, அவங்க பர்சனல் லைஃப் இப்படி இருக்குன்னு பலரும் பர்சனல் அட்டாக்ஸும் பண்றாங்க, போர்க்கொடியும் தூக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி தூக்குற எல்லாத்துக்குமே அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கலா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா அக்ளைமும் ஆகுது. பலரும் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கொடுக்குறாங்க. அந்த படமும் பிளாக் பஸ்டரா அமையுது. அண்ட் 2011 அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அவங்க ஆக்டிங்ல குவிட் பண்ண போறேன் அப்படின்னு. காரணம் என்ன அப்படிங்கும்போது அவங்க கல்யாணம் பண்ண போறதா அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 இருந்து 12 மாசம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவங்க நடிக்கவே இல்ல. நடுவுல பர்சனல் லைஃப்லயும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ரொம்பவே டவுன் ஆகுறாங்க. மீடியால அவங்கள பத்தி எழுதுறது கம்மியாகுது. எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவுதான் நயன்தாரா அவங்களுடைய பிலிம் கெரியர் முடிஞ்சது, இதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, 2012 மீண்டும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் மூலமா ஆக்டிங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2013 தமிழ்ல அட்லியோட டைரக்ஷன்ல ராஜா ராணியில் நடிக்கிறாங்க. அண்ட் எகெயின் தேர் இஸ் நோ டர்னிங் பேக். அடுத்த 10 வருஷமும் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகுது. எல்லா டாப் ஹீரோஸோட நடிக்கிறாங்க. அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகுது. பர்சனல் லைஃப்லயும் சக்சீட் ஆகுறாங்க. அதுவுமே ஒரு மேசிவான சக்சஸா அவங்களுக்கு அமையுது. 2023 அவங்களோட 20 வருஷமா பிலிம் கரியர்ல பாலிவுட்லயும் டெபியூ ஆகுறாங்க. அதுவும் ஷாருக் கான்க்கு ஆப்போசிட்டா பேர் பண்ற மாதிரி. இதுவும் 20 வருஷம் கடந்து யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இவங்களோட இந்த கெரியர்ல அவங்க எல்லாமே பார்த்திருக்காங்க. ஹைஸ், லோஸ் எத்தனையோ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்ஸ் எவ்வளவோ மோசமா அவங்கள பத்தி எழுதுனது உண்டு. பலரும் உங்களுக்கு எதிராக போர்க்கொடி பலமுறை தூக்குனது உண்டு. அவங்கள வந்து எத்தனையோ தடவை பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணிருக்காங்க, நெகட்டிவா பேசியிருக்காங்க, அத்தனை வந்து அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணியிருந்தாலுமே அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்ப வரைக்கும் டாப் ஆக்ட்ரஸா இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னதான் நம்ம என்ன ஈக்குவாலிட்டின்னு பேசினாலும் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது எப்பவுமே மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில 20 வருஷம் கடந்து ஒரு ஹீரோயின் வந்து டாப் ஆக்ட்ரஸா இருக்கிறதும் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பேர் வாங்குறதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை நயன்தாரா அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற அவங்கள பத்தின டாக்குமெண்ட்ரியும் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே சமயத்துல அவங்க நடிக்கிற ராக்காயி அப்படிங்கிற படத்தோட டைட்டில் டீசரும் வெளியாயிருக்கு. இந்த ராக்காயி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புது ஜர்னரை வந்து அவங்க உள்ள கொண்டு வராங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ல நடிச்சிருக்காங்க, ஹாரர்ல நடிச்சிருக்காங்க, இப்போ டோட்டல் ஆக்ஷன்லயே இறங்குறாங்க. அந்த டைட்டில் டீசர்லயே அப்படி ஒரு ஃபைட்டை கொரியோகிராஃப் பண்ணி நயன்தாரா அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதை பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து புது
ஜேர்னரையும் அவங்க ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நெகட்டிவிட்டி, இத்தனை விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு தடவை கடந்து ஜெயிச்சு வரும்போதும் எனக்கு ஒரு பாட்டோட லைன் தான் ஞாபகம் வருது. அழுக்கு கையை வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வரும், சாயந்தரம் அது மறைஞ்சாலும். வி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நயன்தாரா மேம். அண்ட் நயன்தாரா அவங்களுடைய படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.